வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு சம்பா கோதுமைரவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பிரெட் அல்வா, பீட்ரூட் அல்வா, 2 அல்வா போட்டிருக்கோம். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்பா கோதுமை ரவை அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சம்பா கோதுமை ரவை 1/2 கிலோ, சுகர் 1 கிலோ, நெய் 300 ml, ஏலக்காய் பொடி சிறிதளவு, முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பா கோதுமை ரவையை நல்லா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இது 5 hours ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ கையிலேயே இந்த மாதிரி பிசைஞ்சு பால் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடையணும். இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி கையிலேயே பிசைஞ்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டு அடித்து பால் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணலாம். இன்றைக்கி நான் இதை மிக்சியில் போட்டு அடித்து பால் எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதும் இதே மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஊற்றி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி பால் எடுத்தாச்சு. அது டபுள் ஃபில்டரும் பண்ணி வச்சுருக்கோம். இதை பிளேட் போட்டு மூடிட்டு 2 to 3 hours டச் பண்ணாமல் விட்டுறணும். இப்போ 2 hours ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் மேலேயும் திக் பால் கீழேயும் செட்டில் ஆகிருக்கும். அந்த தேவையில்லாத மேலே இருக்க தண்ணியை மெதுவாக நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். தண்ணி நம்ம எவ்வளோ வேணால் சேர்த்து பால் எடுக்கலாம். ஏன்னா தேவையில்லாத தண்ணிலாம் மேலே தான் நிற்க போகுது. அதை நம்ம ட்ரெயின் பண்ணிட போகிறோம். அதனால் தண்ணி எவ்வளோ வேணால் சேர்த்து நம்ம பால் எடுக்கலாம். பாருங்கள், திக் கோதுமை பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கோதுமை பாலை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ கோதுமை பால் வருதோ அதில் டபுள் பங்கு தண்ணி சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். இது 3 கிளாஸ் வந்திருக்கு. நம்ம இது கூட ஒரு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்து தான் அல்வா செய்ய போகிறோம். அல்வாக்கு சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். இந்த 1/2 கிலோ சம்பா கோதுமை ரவைக்கு நம்ம 1 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கோம். இதுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு சிறு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். சக்கரைப்பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமாயிடுச்சு. இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். சக்கரைப்பாகு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம சுகர் போட்டு ஒரு பேனில் கேரமலைஸ் பண்ண போகிறோம். கேரமலைஸ் பண்ணிவிட்டு அந்த சக்கரைப்பாகில் சேர்க்க போகிறோம். அல்வாவுக்கு கலர் கிடைக்கும். அப்போ தான் பாருங்கள், சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரைப்பாகில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதனால அல்வாவுக்கு நல்ல கலர் கிடைக்கும். பாருங்கள், சக்கரைப்பாகு கொதிச்சிட்ருக்கு. இப்போது ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஒரு சிறு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலர போகிறோம்.
பாருங்கள் சிறு கம்பி பதம் வந்துருச்சு. இதில் நம்ம 3 கிளாஸ் திக் பால் எடுத்து வச்சுருந்தோம். அது கூட 6 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ண போகிறோம். திக் பால் கூட தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சக்கரை பாகில் சேர்த்து நம்ம கலக்கி விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலர்னிங்கன்னா கட்டிப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விடுங்க. நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். கலர பார்த்திங்கன்னா திக்காகும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம நல்லா கலரி விடணும். அப்பப்போ நெய் சேர்த்து நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். டோட்டலாக இது 200 mlலேருந்து 300 mlக்கு நெய் தேவைப்படும். நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நெய்யெல்லாம் வெளில கக்கி வருது. இது பார்த்திங்கன்னா 1 hour கிட்டத்தட்ட ஆகும் கலர்றதுக்கு. நெய்யெல்லாம் வெளில கக்கி வரும்போது இது கரெக்டான பதம் அல்வாக்கு. இப்போ இதில் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சு முந்திரி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அல்வா பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான அல்வா ரெடி. மேலே பாதாம் பிஸ்தாலாம் கார்னிஷ் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷனல் தான். டேஸ்டியான சம்பா கோதுமை ரவை அல்வா ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.